ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஈவெண்ட் நம்பர் 1 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன ஈவெண்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லி அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாப்பி சண்டே எல்லாருக்குமே. ஸோ இப்போ வாங்க டாப் ஈவெண்ட் பெஸ்ட் ஈவெண்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த பண்டலை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்டல் தாங்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் விட்டுருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கனில் விட்டுருக்கானுங்க. நான் எங்கே போய் சொல்லுவேன், அதுவும் பாருங்க 1 இல்லை 2 இல்லை 3 பண்டலை விட்டுருக்கானுங்க. அட்டா பாவி டே பாருங்க, எல்லாமே தாறுமாறான பண்டலாக இருங்க. இன்குபேட்டர் பண்டலை போயிட்டு ரிட்டர்ன் விட்டுக்கிறா டே நாசமாக போகிறவனே. 3 இருக்குங்க. அதுவும் பார்த்தாம உள்ளே போய் டோக்கன்ஸ் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பாருங்கள் 269 டோக்கன். என்னடா அது கல்யாண வீட்டில் முய்ய வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. டே 3 பண்டலுங்க, எல்லாமே ஒருத்துங்க. மஞ்சள், பர்பிள், ப்ளூ கலர். ஐயோ டே இதெல்லாம் எங்கள் சர்வருக்கு எப்படா கொண்டு வரீங்க அப்படின்னு போய் நம்ம கருணாகாரன் கேட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தூங்குங்க, நாங்கள் கனவுல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. கேட்டுக்கோங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. ஏங்க இப்படிலாம் ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்து ஒரு சர்வரில் திணிச்சா அப்போனா இந்தியன் சர்வரில் விளையாடுற நாங்கள் என்னடா விரல பிடிச்சி சூப்பறதாடா. அட பாவிடே, இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ், இந்தியன் சர்வரில் தான் டாப் அப் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். காசை வெட்டியில் செலவழிச்சிருக்கோம் கேமுக்குன்னு. அதனால 10 நாளே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா மொக்க ஈவெண்ட் விட்டுட்டு கிடக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் நிறைய சர்வரில் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரீ குளோவால், ஃப்ரீ அமௌண்ட்னு சொல்லி நிறைய ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரீ பேராசூட் கூட நம்ம தரல, இத்து போன பேக்கு கூட தரலாங்க நம்ம சர்வரில். என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருங்க. அதை முதல் சொல்லிடுறேன். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கட்ட கட்டத்தில் 5000 சொன்னீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் இதே சர்வரில் தான் பார்த்துக்கோங்க. நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அடிச்சு சப்பு சப்புச்சுன்னு ஏறிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்டலுங்க. அக்கா பண்டலில் ஒரு பூனைக்குட்டி வந்து சோல்டரில் உட்காந்துருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்குக்கான ஒரு ஸ்கின்னு, அப்புறம் ஒரு இத்து போன பேராஷூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சர்வரில் ஃபேவரட் ஃபில் மாதிரி அந்த சர்வரில் ஒரு ஈவெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சர்வரில் இன்னொரு யூனிவர்சல் ரிங்கி ஈவெண்ட் பார்த்துக்கோங்க. 2 ரிங்கி ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கு அந்த சர்வர் பிரேசில் சர்வரில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்டல், ஒரு அன்னை மண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஒருத்தான ஸ்கின்னுங்க. அது ரேஸில் போகிற கார் மணி சும்மா பயங்கரமாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மாடலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி பாருங்கள் அப்படியே நெருப்பு 6 குழாய் இருக்குது. 6 சைலன்ஸ்லேருந்து சர்லும் தீ பிறக்குது. ஸோ ரைட், இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம டோக்கன்ஸ் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஓடிக்கிட்டு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நீங்கள் யாராச்சும் பிரேசில் சர்வர் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்கப்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிரேசில் சர்வரில் ப்ளே பண்ணுறீங்கிறத. நம்ம சர்வர் பற்றி நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போதைக்கு ஈவெண்ட் வந்து பெஸ்ட்டாக எதுவுமே இல்லை. ஸோ ரைட், அடுத்து வரப்போகிற பாசிபிள் ஈவெண்ட் என்னங்கிறத 1 by 1 பார்த்துருவாங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு இந்த ஒரு ஈவெண்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 3 சர்வரில் ஓடிட்டு இருக்கு. அதாவது பள்ளிக்கூடத்தை பேஸ் பண்ணி வர ஈவெண்ட் மாதிரி இருக்குது. நீங்களே உள்ளே போய் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டப்பா மாதிரி இருக்குது. உள்ள லெட்டு, பென்சில், அப்புறம் ரப்பர், சாஃப்ட்னர் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கை போர்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இருக்குது. ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு அட்டேஷன் சொல்கிற மாதிரி ஒரு எமௌண்ட் இருக்குது. ஸ்டூலில் தள்ளி விட்டு கொஞ்சம் கோவப்பட்டு சொல்கிறாப்புல. ஸோ இது வர்றது பார்த்தீங்கன்னா பாசிபிள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம சர்வருக்கு வர்றதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 சர்வரில் இது ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளிக்கு வரலாம், தீபாவளிக்கு வரணுன்றே தீபாவளி முடிஞ்சு கூட வரலாம். இல்லைனா தீபாவளிக்கு இடையிலே விட்டாலும் விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீபாவளிக்கு 1 மாதம் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஈவெண்ட் இப்போ விடாமே வச்சுருக்காங்க நம்ம சர்வரில். அதனால் மொத்தமாக திருச்சி தீபாவளிக்கு நல்லா வசூல் சாதனை படைச்சிருவாங்க நம்ம சர்வரில். ஓகேவா? இந்த அக்கா பண்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்றானுங்க. இது வந்து டைமண்ட் கொடுத்து வாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சில பல இது இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை போர்டு, இந்த எமௌண்ட்டு, இந்த அன்னை பண்டல், அக்கா பண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பல ஈவெண்ட்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் வரப்போதான். அதுவும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கொண்டு வர போகிறதா சில பல யூடியூபர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நானும் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம வானத்திலிருந்து குதிக்கிறப்ப இது மேலே அப்படியே உட்காந்து நம்ம ட்ராவல் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பல இது பழசு இது ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர போகிறாங்க. அதுவும் தீபாவளிக்கு வர போகிறதா சொல்லி சில பல யூடியூபர் சொல்ல போய் நானும் சொல்கிறேன். இதுக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு டைமண்ட் நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க. வீட்டில் காசு கேட்டு சண்டை போடாங்க. முடிஞ்சால் டாப் அப் பண்ணுங்க, இல்லைன்னா டாப் அப் பண்ணாங்க. கேமை பொறுத்த வரைக்கும் டாப் அப் பண்ணக்கூடாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்படியே பண்ணால் பார்த்தீங்கன்னா டைமண்ட் நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க தீபாவளிக்கு. இப்போதைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி வேஸ்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அதே ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரதான் ஒரு வந்து பேட்டுக்கான ஸ்கின். இது நல்லா பார்த்துக்கோங்க. பென்சில் இருக்கும். அப்படியே கைப்பிடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேலே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உலக உருண்டை அதில் ரவுண்டாக நம்ம இருக்குது. இது இன்னமும் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் நான் பார்த்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. நம்ம படித்து பள்ளிக்கூடம் நினச்சாலே எப்போயே பயமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தை விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் படித்து பார்த்தீங்கன்னா வெறும் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எத்தனை படிச்சிருக்கேங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேனர் அவதாரெலாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. சில பல எமௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அது வந்து சில சர்வரில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால சொல்கிறேன், ஃப்ரீயாக எமௌண்ட் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு எந்த ஈவெண்ட் வரலாம் சொல்லி கவலைப்படாங்க. நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒட்டி பார்த்தீங்கன்னா சில பல பெஸ்ட்டான ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டா உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அதர் சர்வர் பற்றி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லையா மட்டும் நம்ம கமெண்ட்டில் எஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நமக்கு பிடிச்சா அதை தொடருவோம், இல்லைன்னா கண்டனை மாற்றி கூட வீடியோ போடுவோம். ஓகேவா? ஸோ கைஸ், டேக் கேர், பாய்.